ராமகிருஷ்ணன் சார், இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் இல்லை. இன்றைக்கு எல்லா ஏடுகளிலும் ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகாவத்துடைய பேச்சு மட்டுமல்ல, ரத்தன் ஷார்தாவுடைய அந்த ஆர்கனைசருடைய கட்டுரை, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய அமைப்புடைய அரசியல் கருத்துக்கள் இருக்குல்ல, சில சமயத்தில் அரசியல் அந்த நிலைப்பாடு பாஜகவிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது. பல சமயத்துல அது சரித்திரத்திலே இருக்கு. சில சமயத்துல சில தேர்தல்கள்ல அவங்க, நான் சொல்றது 80கள்ல அதெல்லாம் கூட அவங்க காங்கிரஸை கூட ஆதரிச்சு அந்த ராம ஜென்மபூமி அந்த மேட்டர் எடுத்து போனதுக்கு பிறகு அவங்க அந்த பாஜகவோட, அதாவது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் பிரிக்க முடியாதது என்று சொல்லப்பட்டாலும் கூட சரி, அந்த இதுக்கு அப்புறம் தான் அந்த ராம ஜென்மபூமி இஷ்யூக்கு அப்புறம் தான் ஒன்றாகிறாங்க. ஸோ இப்போ இதை ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் அதாவது அவருடைய மோகன் பகவத்துடைய அறிவுரை அவருடைய உரையா இருக்கட்டும், நீங்க சொன்ன இந்த கட்டுரை இதுவா இருக்கட்டும், என்னன்னா இவங்க நாங்க பாஜகவினுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய இதை நாங்க ரொம்ப இன்னும் நாங்க வியூ பண்றோம். அதாவது அது விமர்சனத்துக்குரியது. அதுல சில இது இருக்கும் பொழுது அதை சுட்டி காட்டுவோம்ங்கிறது. இப்போ ஏன்னா இதுக்கு முன்னால இந்த மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பாஜக இந்த கடந்த 10 வருடங்கள்ல இவ்வளவு அழுத்தமாக இவ்வளவு கூறாக பேசுறது. இப்போ அந்த அந்த ஒரு ஷார்ப்னஸ் தெரியறது. அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்துல எழுப்பப்பட்ட விதங்கள், எழுப்பப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் பேசின முறை, இதெல்லாம் ஐ திங்க் பாஜகவுக்கு அதனுடைய அதிருப்தியை, அதனுடைய இதை வெளிப்படையா காட்டியிருக்காங்கிறது தான் இந்த வெளிப்பாடு. அதை ஆனா அதனால ரெண்டு தரப்புலையும் அப்படின்னு வேற சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அது ஒரு தலைப்பட்சமாக இல்லை நாங்க அப்படிங்கிற மாதிரிக்காக அவர் அப்படி பேசியிருக்காரு மோகன் பகவத். பட் மெசேஜ் யாருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மெசேஜ் போக வேண்டியவங்களுக்கு போய் சேர்ற மாதிரியும் பேசிட்டாங்க. ஸோ அதனால அது இனிமே அவங்க இன்னும் இந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படையா சொல்ல போறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் இது இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா பாஜக கடைசியில நீங்க என்னெல்லாம் பேசினா கூட பாஜக தனிப்பெரும்பான்மையை இழந்து விட்டு இருக்கிறது. ஓகே, ஜெயலலிதா அவங்க டிஎம்கே சொல்லும்போது மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னாங்க. அப்கோர்ஸ் இப்போ இது கூட்டணி ஆட்சி. பட் இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாதபடி 63 இடங்கள் இழந்து இருக்கிறீர்கள். அதனால உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நாங்க இன்னும் உன்னிப்பாக கவனிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்துல இந்த கட்டுரையாக இருக்கட்டும், அந்த பேச்சாக இருக்கட்டும், அப்படிதான் நான் எடுத்துக்கொள்கின்றேன். சரி ராமகிருஷ்ணன் சார், நான் முதல் கட்ட கருத்தை சுருக்கமாக எடுத்துட்டா ரெண்டாவது நான் வரேன். இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய பெட்ரானல் ஆர்கனைசேஷன் எல்லா கொள்கைகளும் எல்லாருமே ரொம்ப ப்ரைடாக சொல்லுவாங்க, நாங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய ட்ரைனி, அதில் மதிப்பு இல்லை. ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பில் இருந்து அதில் பயிற்சி பெற்று அதில் ஒரு ஷாக்காவில் பயிற்சி பெற்ற ஒரு தலைவர் மீது, அமித்ஷாவாக இருந்தாலும் மோடியின் மீதும் இந்த அளவிற்கு கடுமையாக இதை நம்ம அப்படித்தான் பார்க்கணுமோ, இல்லை மறைமுகமாக இல்லை அப்படின்னு பேசலை. எல்லாருமே சொல்லிட்டாங்க இது மோடியை தான் ஆட்சி செய்பவர்கள், அகங்காரம் இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மோதலுக்கான காரணம் மோடி அமித்ஷா தாங்கள் 400 இடங்களை வெற்றி பெற்றுவோம், ஒரு அதிகார மையமாக உருவாவதற்கு நினைத்ததும் தற்போது அதில் இழந்திருப்பதை, அவர்களால் இயலாமை இருப்பதை இப்பொழுது ஆர்எஸ்எஸ் தனது அதிகாரத்தை காட்ட முயல்கிறதா? எப்படி பார்க்கிறீர்கள்? நட்டா அவர் சொன்ன மாதிரி அதாவது அவங்களுக்கு நாங்க தேவைப்படுறது, அதாவது நாங்க முன்ன மாதிரியான ஒரு உறவு இல்லைங்கிறத சொல்றாரு. ஓகே, பட் ஆனா அதாவது இது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. தேர்தல் முடிவுகள், தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான விவாதம் நடைபெறவில்லை. ஆனா ஒன்லி திங் அப்ப என்ன சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க கட்சிக்காக உழைக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு மட்டும் இருந்துச்சு. ஓகே, அதுதான் டூயிங் ரவுண்ட்ஸ். இப்போ அப்ப எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க ஆர்எஸ்எஸ் நிஜமாகவே உங்களுக்கு தேவைப்படவில்லை என்றால், அதாவது உங்களுக்கு அவங்களுடைய ஒர்க்கர்ஸ், வாலண்டியர்ஸ் எங்களுக்கு தேவையே இல்லைன்னா 400ங்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம்
ஆச்சரியமாக இருக்கிறது. ஓகே, நீங்க 400 சீட் நான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து அவங்களுடைய தாய் வீடு சொல்லலாமா RSS அதை வந்து உதாசீனப்படுத்தி விட்டு அதனுடைய எந்த விதத்திலேயே எங்களுக்கு அவங்க தேவையில்லை அப்படிங்கறது தள்ளிவிட்டு அவர்கள் 400 சீட்டை எதிர்பார்த்தார்களா அப்படிங்கிறதுல எனக்கு வந்து எனக்கு ஒரு நம்ப முடியாததாக இருக்கிறது. ஓகே, சொல்லலாம் 240 சீட் ஜெயிச்சப்புறம் வந்தது. பட் ஒன்லி திங் வந்து அப்போ என்ன கால்குலேஷன்ஸ் போட்டாங்க, அதாவது அப்ப வந்து அவங்க வந்து பாஜகவினுடைய வலிமையை வந்து மிகவும் அதிகமாக, அதாவது இருக்கிற இதை விட வந்து அதிகமாக உயர்த்தி அதை நினைச்சு அவங்க போட்டாங்கன்னா, கால்குலேஷன் போட்டிருந்தாங்கன்னா அப்போ அந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகல. சோ இது அதிகாரம் காட்டுவது என்பதை விட அவர்கள் வந்து இப்பொழுது அவங்களுடைய நிலைப்பாடை வந்து தெளிவுபடுத்துறாங்க. இன்னொன்னு, நீங்க செயல்படுகின்ற விதம் அதுல வந்து எங்களுக்கு இது இல்லை, உடன்பாடு இல்லை, அது எங்களுக்கு இதுவாக இல்லை, எங்களுக்கு அது ஒன்றும் பிடித்ததாக இல்லை. ஓகே, அவங்களுடைய அதிருப்தியை வந்து அவங்க வந்து அது ரொம்ப தெளிவா வெளிக்காட்டிட்டாங்க. அதனால வந்து பொதுவாக அவர் சொன்ன மாதிரி இருந்தா கூட, ஏன்னா ஆட்சியில இருக்கிறவங்க தான், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அட்வைஸ், அந்த அர்த்தம், அந்த வார்த்தைகள் பொருந்துமே தவிர, நான் ஓரமா இருக்கிறவங்க போய் என்ன போய் எனக்கு நீங்க அகங்காரமா இருக்கக்கூடாது, அகங்காரமா இருக்கக்கூடாது, கரெக்ட், ரைட், ஓகே, நான் ஒன்றும். பட் அகங்காரத்தை காட்டக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க, அதுதான் அந்த வார்த்தைகள் வந்து யாருக்கு பொருந்தும்ங்கிறது தானே தவிர, ஓகே, பொதுவாதான் சொல்ல முடியும். மோகன் பகவத் வந்து வெளிப்படையா மூடி அப்படின்னு சொல்ல முடியாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவை நாகரிகம் இருக்கு. இன்னொன்னு வந்து இதெல்லாம் சில நாசுக்கா சொல்ல வேண்டிய விஷயங்களை தவிர போட்டு வெளிப்படையாக உடைத்து அது மாதிரி பேசுறவங்க இருக்காங்க. பட் மோகன் பகவத் அந்த மாதிரியான குணாதிசத்தை சரி. அதனால பாப்போம், இது வந்து அப்படிதான். நான் வந்து அதிகாரம் காட்டுவதுங்கிறத விட அவங்களுடைய நிலைப்பாடு காட்டுறாங்க, அவங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறதுங்கிறத இப்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க. சார், நான் இன்னொரு கேள்வி ராமகிருஷ்ண சார்ட்ட சுருக்கமா கேள்வி, இந்த மாதிரியான பேச்சுக்கள் வாட் கைண்ட் ஆஃப் வரக்கூடிய ஃபியூச்சர்ல ஒரு மேபி a lot of the confrontation, ஒரு விதமான மோதல் போக்கு, டிசென்ட், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது அப்படியே அமிழ்ந்து போய்விடும் நம்புகிறீர்களா? அப்படி, அதாவது இப்பவே கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிறத ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டேன். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இப்ப நீங்க இப்ப இவங்களையும் கன்சல்ட் பண்ணி, ஐ திங்க் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு கூட போய் பார்த்ததாக தான் நம்ம சில ஒரு நியூஸ் வந்தது. ஓகே, அதனால இப்ப இனிமே வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணி அவங்க, அதாவது இப்ப நீங்க கன்சல்டேஷன் வந்து பல பேரோட வைத்துக் கொள்ள வேண்டும், RSS காரர்கள் மட்டுமல்ல. ஓகே, அதுதான் இந்த அரசுக்கு, ஏன்னா இந்த அரசு இப்போ வந்து மெஜாரிட்டியில இல்ல, இந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்ல, கூட்டணிக்கு இருக்கு. பட் ஆனா நீங்க எல்லாரோடையும் நீங்க கலந்து ஆலோசித்து ஏதோ ஒரு பல புது பிரச்சனைகளை எடுத்தீங்கன்னா அது நன்றாக இருக்கும். ஆனா நீங்க வந்து சில பேரை நான் ஒதுக்கி வச்சிருவோம் அப்படிங்கறதுலதான் நம்மளுக்கு இது இருக்கு, ஆட்சேபனை இருக்கு. சரி.